மக்கள் அனைவருக்கும் வணக்கம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலுக்கு புதிய பார்வையாளர்கள் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக புதிய பார்வையாளர் நிறைய பேர் இருந்தீர்கள் என்றால் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஏனென்றால் அரசியல் தொடர்பான நிகழ்வுகளை உடனுக்குடன் தெரிஞ்சிக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மக்களே வாருங்கள் வீடியோக்குள்ளே போகலாம். அதாவது சற்று முன் வந்த ஒரு முக்கிய தகவல் என்னவென்றால் திமுக கூட்டணியில் இருந்து காங்கிரஸ் அதிரடி நீக்கம். ஏனென்றால் பீகாரை வரும் சட்டப்பேரவை தேர்தல் நடந்து கொண்டிருக்கிறது. அடுத்த முதலமைச்சர் யார் என்று பீகாரில் பார்த்திங்கன்னா தேர்தல் நடந்து கொண்டிருக்கும் வகையில் அதில் காங்கிரஸ் பார்த்திங்கன்னா மிகவும் பின்தங்கி உள்ளது. இது உங்கள் அனைவருக்கும் தெரியும். தெரியாதவங்க தெரிஞ்சுக்கோங்க. ஏனென்றால் அங்கு பாஜக தான் முன்னிலையில் இருக்கிறது. காங்கிரஸ் பின்னடைவு தான் தாங்கியிருக்கிறது. இதனால் பார்த்திங்கன்னா இந்த வருடமும் காங்கிரஸின் ஆதரவு கம்மியாக தான் இருக்கிறது. இந்த அளவில் பார்த்திங்கன்னா இப்போ தமிழ்நாட்டில் நான் காங்கிரஸுடன் சேர்ந்தால் எனக்கும் பின்னடைவு வரும் என்று நமது திமுக பொதுச் செயலாளர் முதலமைச்சர் இப்பொழுது இருக்கிற முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் என்ன சொல்கிறார்கள் என்றால் திமுக கூட்டணியில் இருந்து காங்கிரஸை அதிரடியாக நீக்கம் செய்ய வேண்டும். ஏனென்றால் அப்பொழுதுதான் எங்களுக்கு ஒரு வெற்றி சதவீதம் வரும். இல்லை என்றால் நாங்கள் வேறொரு கட்சியுடன் கூட்டணி சேர்ந்து எங்கள் கட்சியை பலமாக்கி கொள்வோம். அதாவது இது பீகார் சட்டப்பேரவை தேர்தல் அல்ல, தோற்று போகிறதுக்கு இது தமிழக சட்டப்பேரவை தேர்தல். நாங்கள் கண்டிப்பாக ஜெயித்தே ஆக வேண்டும் என்று இருக்கிறது திமுக அரசு. இப்பொழுது அதற்கேற்றாப்போல் பலமான ஒரு கூட்டணியை தான் பார்த்திங்கன்னா நமது திமுக அரசு வச்சுக்கும். அதனால் பார்த்திங்கன்னா காங்கிரஸை அதிரடியாக நீக்கம் பண்ணணும் அப்படின்ற தகவல்கள் கசிந்திருக்கிறது. ஏனென்றால் அப்பொழுது பிற கட்சிகளுக்கு ஒரு சில சீட்டுகள் பார்த்திங்கன்னா காங்கிரஸுக்கு கொடுப்பது பிற கட்சிகள் கொடுத்துட்டு அவர்களை கூட்டணி வைத்து கொள்ளலாம் அப்படின்ற ஒரு கணக்கோடு இருக்கிறார்கள் திமுக அரசு கட்சி. பொறுத்திருந்து பார்க்கலாம் மக்களே என்னது நடக்கிறதுன்னு. ஏனென்றால் நம் தமிழகத்தில் அரசியல் என்பது ஒரு மிகப்பெரிய களம். அதாவது இந்த அரசியல் களத்தில் பார்த்திங்கன்னா யார் எப்படி என்ன பண்ணுவார்கள் என்று யாருக்குமே தெரியவில்லை. சற்று முன்னாக வந்த தகவலை தான் இப்போ பார்த்து கொண்டிருக்கிறோம். பொறுத்திருந்து பார்க்கலாம் அடுத்து என்ன நடவடிக்கை எடுக்கப் போகிறார்கள். தமிழகத்தில் அடுத்த 5 வருடம் ஆட்சி செய்ய போவது யார் அப்படின்ற ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறியாக இருக்குது. ஏனென்றால் புதிதாக ஆரம்பித்த கட்சிக்கு அவ்வளவு பெரிய ஆதரவு இருக்கிறது. அது எந்த கட்சி என்று உங்களுக்கே தெரியும். தாவேக கட்சி என்னதான் பல வருட காலமாக அரசியலில் இருக்கும். அதிமுகவும் சரி திமுகவும் சரி வந்தவுடன் இந்தளவுக்கு ஒரு ஆதரவை எதிர்பார்க்கவில்லை. ஏனென்றால் தமிழக வெற்றி கழகம் வந்தவுடனே மிகப்பெரிய அளவுக்கு ஆதரவை தட்டி உள்ளார்கள். பொறுத்திருந்து பார்க்கலாம் மக்களை என்ன நடக்கிறது என்று. அதற்கு முன் நீங்கள் நம்ம சேனலுக்கு புதிய பறவை இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அரசியல் தொடர்பான நிகழ்வுகளை டெய்லியும் தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே மக்கள், நன்றி வணக்கம். அடுத்த வீடியோவில் அடுத்த காணொளியில் சந்திக்கிறேன்.